Welcome to Live in CA Funstar channel. Inniki April 9th and current affairs before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ka RRBPO abindra coupon code use pannina you can get it in 50% offer. So the first news is who recently passed away at the age of 100 while serving as a spiritual head of Brahma Kumaris. So Brahma Kumaris oda head வந்து 100 வயசு ஆனாலும் she was the head. So யாருன்னா தாதி ரத்தன் மோகினி அப்படின்றவங்க தான். ஸோ அவங்க தான் இறந்து போயிருக்காங்க. ஷீ இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹெட் ஆஃப் பிரம்ம குமாரிஸ், அகமதாபாத் குஜராத்தில் இறந்து போயிருக்காங்க. ஸோ சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் பிரம்ம குமாரிஸா 2021 இப்போ வரையும் ஷீ வாஸ் த ஹெட் அண்ட் ஷீ பாஸ்ட் அவே ஆஃப்டர் செலிப்ரேட்டிங் ஹர் 100th பர்த்டே ஆன் March 25 தான் செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ஷீ வாஸ் born in 1925 in ஹைதராபாத். அப்போ வந்து சிந்த் ப்ராவின்ஸாக இருந்தது ப்ரீ பார்ட்டிஷனுக்கு முன்னாடி. ஸோ லேட்டர் நம்ம இந்தியாவோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ பிரம்மகுமாரிஸை வந்து 1954 வேர்ல்டு பீஸ் கான்ஃபரன்ஸில் ஜப்பானில் இவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன் கிடைச்சது அப்போ தான். தென் குளோபல் அவுட்ரீச்னு பார்க்கும்போது விசிட் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் இந்த பிரம்மகுமாரிஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக வந்து போய் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 31,000 கிலோமீட்டர் ஸ்பிரிச்சுவல் பில்கிரிமேஜ் இன் 2006 வந்து போயிருந்திருக்காங்க டு ஸ்ப்ரெட் பீஸ் அண்ட் டீச்சிங். அண்ட் 2020 அதுக்கு முன்னாடி தாடி ஜானகி அப்படின்னு சீஃபாக இருந்தாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க ஷீ டைட் அட் 104. அதுக்கப்புறம் ஷீ பிகேம் த ஹெட். ஸோ இன்க்ளூடிங் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அண்ட் PM மோடிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ திரௌபதி முர்மு அவங்களுக்குமே வந்து பிரசிடென்ட்டுக்குமே வந்து இந்த பிரம்மகுமாரிஸ் மேலே கொஞ்சம் ஈர்ப்பு ஜாஸ்தி. அவங்களோட பயோலையுமே பார்த்தீங்கன்னா இட் வில் பி தேர். ஸோ RBI வந்து இப்போது வெரிஃபைடு ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காக வாட்ஸ்அப் வழியாக கொடுக்கறதுக்காக என்ன இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் RBI கேத்தா ஹே வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது. கேத்தானா சேஸ் அப்படின்னு அர்த்தம், RBI சொல்லுது அப்படின்னு அர்த்தம். வாட்ஸ்அப் சேனல் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூ மைட் ஆல்சோ ஜாயின் இன் தட். ஸோ இஃப் யூ இந்த இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் இது தான் இருக்கும் வித் RBIயோட இதே ப்ரொஃபைல் தான். ஸோ இதில் இருக்கும். இஃப் யூ சென்ட் ஹாய், அவங்க வந்து இன் ரிட்டன் வெல்கம் டு RBIயோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல், தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் வித் RBI, ஸ்டே இன்ஃபார்ம்ட் அபவுட் RBI கைட்லைன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ், RBI கேத்தா ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தியில் சம் டேர்ம் வில் பி தேர். இது RBI கேத்தா ஹே ஜான்கர் பனியே சாத்கர் ரஹியே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்னென்னா RBI சேஸ் பி இன்ஃபார்ம்டு பி அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் இருக்கிறது லைட்டாக கன்சர்னிங்காக இருக்குது. பட் அதர் தென் தேட் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. அண்ட் தே வில் கிவ் யூ த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் RBI. ஸோ RBI.org.in அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து அந்த லிங்க் வில் பி ப்ரொவைடட். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ RBI வந்து RBI கேத்தா ஹே அப்படின்றது RBI சேஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே டிசம்பர் MPC மீட்டிங்லேயே வந்து கவர்னர் சொல்லியிருப்பாரு தட் வி ஆர் ட்ரையிங் டு கனெக்ட் வித் பீப்புள், வெல் இன்ஃபார்ம்டாக பீப்புளை வச்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரிஃபைடு RBIயோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இஸ் தேர் நவ். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் accessible to everyone. WhatsApp is with everyone இப்போது. ஸோ அதில் வந்து அவங்களோட இது இருக்கிறதுனால இட் will be very useful. ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா you might get into this WhatsApp channel. அண்ட் RBI வந்து இதை அஃபிஷியலாக வாட்ஸ்அப் சேனலில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, ஃப்ராட் ப்ரிவென்ஷன் அதுக்கான எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ யூசரோட ரியல் டைம் அஃபிஷியல் அலர்ட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக இட் வில் பி தேர். ஸோ RBIயோட டிஜிட்டல் செக்யூரிட்டி கோல், சப்போர்ட்டிங் டைனமிக் ஆத்தென்டிசிட்டி, இந்த செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் வந்து அலைன் ஆகுது. ஸோ யூ கேன் ஜாயின் தேட் யூஸிங் திஸ் திங். அண்ட் இந்த கேத்தா ஹேன்றதே வந்து ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி கேம்பெயினாக வந்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக் அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. RBI சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதே தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதே தான் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் அவேர்னஸ் வீக் 2025 லான்ச் பண்ணது. ஸோ இப்போ வாட்ஸ்அப் பேரும் வந்து RBI கேத்தா ஹே அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் திஸ் கேம்பெயின். இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவேர்னஸ் வீக் எப்போ 10 to 16th of March 2025. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். 24th to 28th of Feb ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக். அதுக்கான தீம் தான் வந்து விமென்ஸ் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது. இது வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கான அவேர்னஸ் வீக். தட் இஸ் ஃப்ரம் 10th to 16th of March. இது வந்து 5th டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வீக்.
ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் நான் ஃபுல்லாக இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா மோர் தென் ½ an hour இருக்குது. ஸோ அது வந்து I'll upload it as a separate video, not me. ரெக்கார்ட் பண்ணி நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸ்லாட் மட்டும் எப்போ போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இட் வில் பி as a separate video. ஸோ those who are watching as daily CA video with notes எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க வந்து அது கண்டிப்பாக செப்பரேட் வீடியோவாக இருக்கும். ஸ்லாட் மட்டும் எப்போன்னு தெரியல. ஸோ செக் தட் அவுட் செப்பரேட்லி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து சாரா வேன் வில்லியம்ஸ் அப்படின்றவங்க வந்து கேர்லெஸ் பீப்புள் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ மெமோயர்னால் அவங்களோட பர்சனல் நாலேஜ்லேருந்து அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எழுதுறது தான் வந்து மெமோயர். ஸோ அப்படி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதனுடைய சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக திஸ் இஸ் அ வெரி கான்ட்ரவர்ஷியல் புக். ஆஃப்டர் ரிலீஸிங் திஸ் புக் ஷி ஆல்சோ சாரா வேன் வில்லியம்ஸ் வந்து யூஎஸோட செனேட்லேயுமே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்மே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா exposure of toxic leadership and ethical failure inside Facebook. ஸோ என்னதுன்னா இந்த கேர்லெஸ் பீப்புள்ன்ற புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா cautionary tale of power, greed and lost idealism which was written by Sarah Wynne Williams. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கு ஒரு முக்கியமான 3 ப்ராப்ளமில் மாட்டியிருக்கு. ஐ மீன் முக்கியமான வேர்ல்டில் 3 முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 ப்ராப்ளம்லையும் ஃபேஸ்புக்கோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ இஸ் ஷீ டு டெல் தட் அப்படின்னா ஷீ ஒர்க்ட் இன் Meta or Facebook, now Meta. So 7 years director of global public policy அப்படின்றவங்களா ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2017 she came out of Facebook and filed a complaint against them. ஸோ இப்போ அதை ஒரு புக்காகவும் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட டிஸ்இல்யூஷன்மெண்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் தேட் ஃபேஸ்புக்குன்ற ஒரு கல்ச்சர் லீடர்ஷிப் எல்லாத்தையும் எவ்வளோ ஆம்பிஷியஸாக அவங்க பார்த்துருந்தாங்களோ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இல்யூஷன் எல்லாமே வந்து ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிஸ்இல்யூஷன்மெண்ட் அப்படின்றது வந்து ஏமாற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2016 US election which helped Donald Trump to win. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரம்ப் ப்ரைம் மினிஸ்டர் ஆனப்போ ஹீ யூஸ்ட் ஃபேஸ்புக் அண்ட் அதில் உள்ள ஃபேஸ்புக் ரிலேட்டடாக அவங்க ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணாங்கன்னா தே கலெக்டட் சர்டன் டேட்டா, தே டூ ஹாவ் டேட்டா இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நிறையா டார்கெட்டட் ஆட்ஸ் எல்லாம் கொடுத்து மேனிப்புலேட் பண்ணி தான் அவர் வின் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தடவை வின் பண்ணதுமே பிகாஸ் ஆஃப் யூனோ மஸ்க் தான் மேஜர் ரீசன் அண்ட் வேரியஸ் அதர் creative words like tariff and that one major shotgun issue. ஸோ இதெல்லாம் தான் he won. ஸோ 2016 they helped him அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த எலெக்ஷனில். தென் மியான்மரில் என்னென்னா ரோஹிங்யா அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க which is who are also known as Muslims. ஸோ என்னென்னா மியான்மரில் அந்த ரோஹிங்யா பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக அதிகமாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட்ஸ் போட்டு அந்த ஃபேஸ்புக்கோட அல்கரிதம் வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸான மியான்மர் பீப்புள்கிட்டயே அதிகமாக இந்த ரோஹிங்யா பீப்புளை பற்றின ஹேட்ரடை வளர்க்குறதுக்கு அந்த அல்கரிதம் தான் உதவுச்சு. தேட் மேட் அ க்ரைசிஸ். 2016 ஆரம்பித்த ஒரு க்ரைசிஸ். ஸோ அது என்னென்னா மிலிட்ரியில் இருக்கவங்களே மியான்மர் மிலிட்ரியில் இருக்க பீப்புளே வந்து என்ன பண்ணாங்கன்னா தே ஸ்டார்டட் அ கேம்பெயின். அது என்னென்னா மியான்மர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட கேம்பெயின் ஆஃப் எத்தனிக் கிளென்சிங் அப்படின்னு சொல்லி. அந்த எத்தனிக் கிளென்சிங்னா என்னென்னா ரோஹிங்யா பீப்புள் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக அவங்கள ஜீனோசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அது அவங்க ரோஹிங்யா பீப்புளை கில் பண்ணாங்க, டார்ச்சர்ட், ரேப்ட் அண்ட் டிஸ்பிளேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆன பீப்புளுமே வந்து பங்களாதேஷ், இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் கண்ட்ரீஸ் ஃபுல்லாத்துலேயுமே வந்து போய் ஆக்குபைட் ஆகிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ்லேயுமே வந்து பிகாஸ் இட் இஸ் நியர்பை largest number of refugees are there in still now. ஸோ இது ரிலேட்டடாக Amnesty International அப்படின்றவங்க ஒரு ரிப்போர்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க 2017 that Meta played a major role. மெட்டாவோட சிஸ்டம் தான் வந்து வைலன்ஸ் அகேன்ஸ்ட் ரோஹிங்யாவை ப்ரொமோட்டே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ அது வந்து டைம்ஸ் மேகசினில் கூட ஆன்டி ரோஹிங்யா வைலன்ஸை ஃபேஸ்புக் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுச்சு அப்படின்ற ஃபேஸ்புக்கோட பார்ட்டிசிபேஷன் இன் தேட் இஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபேஸ்புக்கோட ரோல் என்ன, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரியே ஷீ கிளாரிஃபைடு. ஆல்சோ இது புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உலகுக்கே தெரிஞ்சது தான். ஓகே, இந்த சைனாவோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சைனா கூட சேர்ந்துட்டு மெட்டா பிளேட் அ வைட்டல் ரோல். என்னென்னா ஏஐ ரிலேட்டடாக ஏஐ டீப்சீக் வந்து பண்ணுறதுக்கு ஒரு டீப்சீக் ரிலேட்டடாக அவங்க ஏஐ ரிலேட்டடாக பண்ணுறதுக்கு வந்து ஃபேஸ்புக் உதவுனாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செனட் போயிட்டு ஆன் April 10th தான் வந்து ஷீ கேவ் ஹர் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ என்னென்னா பைபார்ட்டிஷன் அவுட்ரேஜ் எல்லாம் வந்து இது அதிகமாக்கியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஃபேஸ்புக் வந்து சைனாவோட சேர்ந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க டு கிரியேட் திஸ் ஏஐ ப்ராஜெக்ட் ஆல்ரன் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இங்கே கூட இருக்கும் ஆல்ரன்னு சொல்லி. ப்ராஜெக்ட் ஃபேஸ்புக்கோட இன்டர்னல் நேம் ஃபார் இஸ் கான்ட்ரவர்ஷியல் எஃபர்ட் டு என்டர் சைனா through censorship concession and secret negotiations. ஸோ நம்மளோட யூஎஸ் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு வயலேட் பண்ணுற விதமாக they are doing this. சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, 2015 இயர்லி 2015 they reached Facebook and இவங்க வந்து குளோபல் பப்ளிக் பாலிசி டைரக்டராக இருந்ததுனால she was saying that during her opening statements அப்போ அவங்க இதை சொல்லியிருந்தாங்க, சைனீஸோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி as early as 2015 while working on the project Alrin நிறைய லுக்ரேட்டிவ் மார்க்கெட் ஆக்சஸ்க்கெலாம் வந்து டாப் சீக்ரெட் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தே ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் 2011 to 2017 நியூயார்க் டைம் போஸ்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஷீ வாஸ் எம்ப்ளாய்ட் தேர் அப்படின்னு. ஸ்டில் வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வேர் ஷி ஒர்க்ட் அண்ட் வாட் ஷி டன். அண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக ஷீ வைல் செனட் கிட்ட அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெட்டாவோட லாமா அப்படின்னு நேற்று கூட பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லாமா மாடலில் யூஸ் பண்ணிவிட்டு ஏஐ மாடல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு லைக் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரீசன்ட் டிஸ்க்ளோஷர்ஸ் லைக் சைனா வந்து பண்ணியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக தான் இருக்குது. அவங்க புக்லேயுமே இதை பற்றி தான் எழுதியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் திங். லைக் நிறைய லேமா இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து நிறையா டீப் சீக்குக்குமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாவோட ஏஐ மாடலான லாமா ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகண்ட்லி டு த சைனீஸ் அட்வான்சஸ் இன் ஏஐ டெக்னாலஜி லைக் டீப் சீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட அக்விசிஷன்லாம் முதல்ல they have to prove. So let's wait and watch. And also ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா $18 billion வர்த் ஒரு கம்பெனியை வந்து சைனாவில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜுக்கர்பர்க் உதவுனார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வேல்யூ ப்ரப்போர்ஷனில். ஸோ சென்சார்ஷிப் சிஸ்டம் மூலயமா தே என்டர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ பிளாக் அக்கௌண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைனீஸ் பில்லியனியர் நேம் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இது வந்து இந்த புக்கு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறதுனால கேர்லெஸ் பீப்புள் அப்படின்ற புக்கு வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ யா தட்ஸ் இட். ஷீ இஸ் ஆல்சோ அ நியூசிலாண்டோட டிப்ளமேட், எக்ஸ் நியூசிலாண்ட் டிப்ளமேட். ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சியோட டெப்யூட்டி சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னா விரல் தப்தா அப்படின்றவர். ஸோ த பவர் ஆஃப் வைப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ விரல் தவ்தா அப்படின்றவரை சிஐஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 20 years ப்ளஸ் ஃபினான்ஷியல் அண்ட் ஐடி சிஸ்டமில் ஹீ இஸ் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக இவர் வந்து சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இன் NCDEX இருந்திருக்காரு. அண்ட் மேஜர் ரெகக்னிஷன்ஸ் என்ன மாதிரியெல்லாம் அவர் வாங்கியிருக்காரு லைக் BFSI டெக்னாலஜி எக்ஸலன்ஸ் அவார்ட்லாம் 2022 வாங்கியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் இட் நவ். தென் திஸ் இஸ் ஆல் இண்டியா ஆப்தமாலஜிக்கல் சொசைட்டி, அதுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னா டாக்டர் மோகன் ராஜன். ஸோ அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹீ சர்வ்ஸ் இஸ் த சேர்மன் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் ராஜன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை. ஸோ இப்போ ஹீ ஹாஸ் பீன் எலெக்டட் ஆஸ் த வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் AIOS. ஸோ 29,000 ஆப்தமாலஜிஸ்ட் அக்ராஸ் இந்தியா தே ஆர் ஒரு கமிட்டி மாதிரி இருக்காங்க இதில். ஸோ அதில் ஒரு ஹெட்டாக வந்து தமிழ்நாடுவை சேர்ந்த he has been appointed. So இவரோட he is the 5th ophthalmologist from Tamil Nadu to hold this position in 84 years. So இந்த AIOS ஆரம்பித்து 84 years ஆச்சு. இதில் 5th டைம் ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா he is the one. ஸோ அந்தளவுக்கு there is a huge knowledgeable people from Tamil Nadu. So he is expected to become president of AIOS in the year 2027. So next on the president race layum he is there அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டர் பார்த்தா பிஸ்வாஸ்
அப்படின்றவர் தான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஹீ ஆக்சுவலி டுக் பொசிஷன் அட் 3rd April ஆஸ் அ பிரசிடெண்ட் அண்ட் 5th April ஹீ இஸ் டேக்கிங் அவுட். இது எல்லாமே வந்து 83rd AIOSோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில் நடக்கும்போது தான் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் 2027 வென் ஹீ இஸ் ரிட்டையரிங், பார்த்த பிஸ்வாஸ் ரிட்டையர் ஆகும்போது ஹீ மைட் பி த பிரசிடெண்ட். ஸோ அது ரெண்டும் சொல்லியிருக்காங்க. தென் ஹூ இஸ் த மெயின் ஃப்ரண்ட் ரன்னர் இன் Gabon 2025 president election scheduled in April 12. ஸோ இன்றைக்கி தான் நடக்க போகுது. பிரைஸ் ஒலிகுவா நியூமா அப்படின்னு ஒருத்தரை வந்து ஃப்ரண்ட் ரன்னர்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து வின் பண்ணதுக்கப்புறம் லெட் அஸ் see who is the one. ஸோ இது என்னென்னா 50 இயர்ஸாக வந்து ஒரு பாங்கோ அப்படின்ற ஒரு ஃபேமிலி தான் வந்து இந்த கேம்பானை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, விச் இஸ் கேம்பான். ஸோ இதை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 19 months வந்து கிட்டத்தட்ட 19 months வந்து மிலிட்ரி கூ நடந்திருக்கு பாங்கோவில், கேபானில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க ஒரு எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன் நடக்கும். ஸோ 2009 2016 வரையும் பாஸ்ட் எலெக்ஷன்ஸ்லாம் வந்து வைலன்ஸ்னால பாஸ்ட் எலெக்ஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கரண்ட் அந்த மாதிரி ஓட்டெல்லாம் ஒழுங்காக போட விடாமல் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போது அந்த 19 month கூப் வந்து மிலிட்ரி கூப். தட் இஸ் கூப்னா என்னென்னா அந்த கண்ட்ரியில் இருக்க மிலிட்ரி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து அந்த கண்ட்ரியில் ரூல் பண்ணுற பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர் அவங்கள எதிர்த்து போராடுறது. அண்ட் சம் பாயிண்டில் அவங்களே வந்து அந்த ஹோல் மினிஸ்ட்ரி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் ஃப்ரண்ட் ரூலராக அந்த கூவை ஸ்டார்ட் பண்ணது வந்து இவர் தான். ஸோ பிரைஸ் ஒலிகுவா நிக்மா. ஸோ அது பிரைஸ் கிளாட்டையர் ஒலிகுவா நிக்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆக்சுவலாக இந்த மாதிரி கூ நடக்கும்போது நிறைய பேர் கொல்லப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போனார். பிளட்லெஸ்ஸாக கொண்டு போனார்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்கப்புறம் இப்போது தே ஆர் ஹேவிங் எலெக்ஷன். ஸோ அதில் ஹீ இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஹீ அலாங் வித் 7 others ஹீ இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த எலெக்ஷன். ஸோ இன்றைக்கி தான் நடக்குது. யார் வின் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு லேட்டாக தான் தெரியும். தென் ஹூ ஒன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் agentic AI hackathon for developing a solution in regulatory compliance and anti-money laundering அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is வெங்கடஸ் கேதா தக்கூரி அப்படின்றவர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ agentic AI ஹேக்கத்தான் அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெக்னோ பார்க் கேரளாவில் ஃபினாலே நடந்திருக்கு. ஸோ பிஎஃப்எஸ்ஐ செக்டாருக்கு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம் மூலயமா டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ த ஆர்கனைசர் யாருன்னா techadvantage.ai அப்படின்றவங்க க்ரூ ஏஐ அப்படின்றவங்களோட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1500 டெவலப்பர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட்ஸ், ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ் அக்ராஸ் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கேரளாவோட டெக்னோ பார்க்கில் தான் இந்த டெமோஸ், எக்ஸ்பர்ட் செஷன்ஸ், நெட்வொர்க்கிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ வின்னிங் யாருன்னா வெங்கடஸ் கேத தக்கூரி அப்படின்றவர். ஸோ ஹீ டெவலப்ட் ஏஐ டூல் டார்கெட்டிங் ரெகுலேட்டரி கம்பைலன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது ஆன்டி மணி லாண்ட்ரிங் இது எல்லாத்துக்குமே வந்து பிஎஃப்எஸ்ஐ செக்டாருக்கு யூஸ் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் வில் கம் இன் டு ஆக்ட் அண்ட் நிறைய மணி லாண்டரிங்லாம் கம்மியாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டோட நேம், செகண்ட் ஒன் வந்து ஸ்ரேயஸ் சாத்ரே அப்படின்றவர் வந்து சேம் யூஸ் கேஸ் இவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் ஏஐ சொல்யூஷன் ஃபார் ரெகுலேட்டரி கம்பைலன்ஸ் அண்ட் ஆன்டி மணி லாண்டரிங்க்கு ஹீ ஃபவுண்ட் அ டூல். அண்ட் தேர்ட் வந்து பிஸ்மி பேகம் அப்படின்ற ஒரு விமன். ஸோ இவங்க வந்து ஏஐ ட்ரிவன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் கிரெடிட் ஸ்கோரிங் ஏஜென்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ஏஐ டூல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இவங்க 3 பேரும் வின் பண்ணதுக்கான ரீசன். ரிலேட்டடாக வேறு ஒன்றும் கொடுக்கல, தட்ஸ் இட். அவங்க ப்ரைஸ் மணி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து 63,000 crore ஒரு டீல் வந்து எந்த கண்ட்ரியோட சைன் பண்ணியிருக்காங்க டு ப்ரொக்வயர் 26 ரஃபேல் மெரைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃபார் த நேவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரஃபேல்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரான்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் நியூஸ் எல்லாம் நிறையா கேட்காத ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க இந்த ரஃபேல் ப்ராப்ளம்லன்ற ஒரு கேஸுமே இருக்குது.
ஸோ தட் வாஸ் நாட் அப் டு த மார்க் நவ். பட் இன்னும் 26 ரஃபேல் மெரைன் ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து நம்ம நேவிக்காக 63,000 crore டீல் சைன் பண்ணியிருக்காங்க. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தான் இந்த டீல் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட INS விக்ராந்தை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். பிகாஸ் INS விக்ராந்தில் வி ஹாவ் த கேப்பாசிட்டி டு கேரி த ஃப்ளைட் ஜெட்ஸ், இந்த ரஃபேல் ஜெட்ஸை. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. 22 சிங்கிள் சீட்டர் கேரியர் கம்ப்ளைண்ட் ரஃபேல் எம் ஜெட்ஸ் அண்ட் 4 ட்வின் சீட்டர் ட்ரெயினர் ஏர்க்ராஃப்டெல்லாம் வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யா, it will strengthen our naval system and also our whole of military. India's first indigenous built பண்ணப்பட்ட aircraft தான் INS Vikrant. So it is a aircraft carrier commissioner, aircraft carrier, அதாவது ஏர்க்ராஃப்ட்டை கேரி பண்ணுறது, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேவியில் 2022 இட் ஹேஸ் பீன் கமிஷன்ட். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து க்ரௌன் பிரின்ஸ், எந்த கண்ட்ரியோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து இந்தியாவை விசிட் பண்ணாங்கன்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக யூனோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டைஸ்க்காக வந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹீ இஸ் த ஒன், UAEயோட க்ரௌன் பிரின்ஸ். ஹீ ஹேஸ் மல்டிபிள் பொசிஷன்ஸ், லைக் ஒரு துபாயோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது இவருக்கு. நாட் ஒன்லி த பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹம்தன் அப்படின்றவர், ஹீ இஸ் த க்ரௌன் பிரின்ஸ். நவ் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்காக நம்ம ப்ரைம் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு. ஸோ நிறைய MOUஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க பிட்வீன் இந்தியா அண்ட் UAE கோஸ்ட் கார்ட்ஸ். அண்ட் பிகாஸ் ஹீ இஸ் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ. ஸோ ஷேக் ஹம்தன் ஆல்சோ மெட் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் மினிஸ்டரையுமே பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. அண்ட் நான் ஆயில் ட்ரேட் வந்து நம்மளுக்கும் UAEக்கும் 2023 $54.2 billion ரீச் ஆயிருந்திருக்கு. ஸோ விச் இஸ் ஆல்சோ good. And Dubai India Business Forum அதை வந்து மும்பையில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம், which was hosted in Mumbai. ஸோ அதில் வந்து ஐ மீன் இவர் வந்ததுக்கப்புறம் it was hosted in Mumbai. ஸோ அப்போ வந்து 200 இந்தியன் பிஸ்னஸ் லீடர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் நம்ம ப்ரைம் மினிஸ்டருமே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு they both were talking about these things. So they were having some talks. ஸோ துபாய் வந்து 3.14 million சவுத் ஏஷியன் விசிட்டர்ஸை 2024 வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ which means இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. இந்தியா பீயிங் த டாப் சோர்ஸ் கண்ட்ரி ஃபார் துபாய் அண்ட் வேரியஸ் ரீசன்ஸ். நம்ம துபாயோட FDI மேக்ஸிமம் வந்து இந்தியாவிலேருந்து தான் வருதுன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ துபாயோட க்ரௌன் பிரின்ஸ் ஆல்சோ ஹீ இஸ் UAEயோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் கூட. ஸோ யா, தட்ஸ் இட். ஸோ 54th national to sign the Artemis Accord in April. எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Bangladesh. Artemis Accord அப்படின்னா என்னென்னா US Senate, USோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் நாசாவும் சேர்ந்து ஆல்சோ 7 other founding members, ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அக்கார்ட் சைன் பண்ணுறாங்க. அதுதான் ஆர்டிமிஸ் அக்கார்ட். ஸோ இதில் என்னென்னா நம்ம அவுட்டர் ஸ்பேஸ், மூன், மார்ஸ், காமெட், அஸ்ட்ராய்ட்ஸ் இது எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கான அக்கார்ட் தான். ஸோ இதில் அந்த 7 other countries யார் யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா, கனடா, இட்டலி, ஜப்பான், லக்சம்பர்க், UAE அண்ட் UK. ஸோ இவங்க எல்லாம் தான் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அலாங் வித் US அண்ட் நாசா. ஸோ இதை தான் வந்து சைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து 2023 வந்து சைன் பண்ணோம். ஸோ ஆர்டிமிஸ் அக்கார்டில் சைன் பண்ணோம். நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விச் இஸ் ISS இருக்கு இல்லையா, ஸோ அது டிஸ்மேண்டில் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வி ஜாயின்ட். இது வந்து அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி 1967 சைன் ஆச்சு, which is also similar to this. ஸோ அதுதான் ஃபவுண்டேஷன் ட்ரீட்டியாக வச்சு இது ஆர்டிமிஸ் அக்கார்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி என்னென்னா ஒரு மல்டிலேட்ரல் பேக்ட் அண்டர் UN. பட் இது என்னது US அண்ட் நாசா அலாங் வித் 7 other மெம்பர்ஸோட சைன் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டியில் என்னென்னா ஷேர்டு ரிசோர்ஸஸ் ஃபார் ஹியூமனிட்டி. லைக் இப்போது US வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமனம் அனுப்பிச்சாங்களா, அப்போ மூனோட சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதர் கண்ட்ரீஸ்க்குமே அவங்க வந்து ரிசர்ச்க்காக அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர்டு ரிசோர்ஸஸ் ஃபார் ஹியூமனிட்டி அண்ட் நேஷ்னல் அப்ராப்ரியேஷன்லாம் ப்ராஹிபிட் பண்ணுவாங்க. ஸோ பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் ஸ்பேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா வந்து 27th கண்ட்ரியாக அதில் சைன் பண்ணோம் நம்ம 2023. ஸோ அதில் வந்து நான் பைண்டிங் ஆர்டிமிஸ் அக்கார்டு அப்படின்னு சொல்லி சைன் பண்ணோம். ஆல்சோ இந்த அக்கார்டே என்னென்னா பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வித் இன்டர்நேஷ்னல் லா
அபைட் பண்ணணும். ஸோ அதுக்கும் சர்டன் லாஸ் இருக்குது. ஸோ ஆர்டமிஸ் 1 அப்படின்றது வந்து ஒரு அன்மேன்டு மிஷன் டு மூன். ஸோ அந்த மாதிரி அந்த நேமில் மிஷனுமே இருக்குது. ஸோ அதனால் இதையும் குழப்பிக்கக்கூடாது. இப்போ பங்களாதேஷ் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க 54th நேஷனாக. ஸோ அதை சைன் பண்ணியிருக்காங்க. தோ தேர் இஸ் நோ ஸ்ட்ராங் government there, they are doing these kind of things. So Artemis Accord are the grounded in Outer Space Treaty, Registration Convention and Rescue and Return Agreement. இதெல்லாத்துக்கும் மேலே தான் they are having this accord. நாசாவோட என்கேஜ்மெண்ட் என்னென்னா டெக்னாலஜி ஷேர் பண்ணுவாங்க, ஜாயின்ட் மிஷன்ஸ் பண்ணலாம். நம்மளோட இப்போ சர்டன் மிஷன்ஸில் நம்மளும் இஸ்ரோ அண்ட் நாசா ஜாயின் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ 2020 இந்த Artemis Accord வந்து சைன் பண்ணாங்க. Established guidelines for responsible space exploration, particularly under Artemis Lunar program. And இந்த Artemis Lunar program எதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 3 ப்ரோக்ராம் so far இருக்குது. ஸோ 3rd ப்ரோக்ராம் 2025 ஆன இந்த இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் தட் வாஸ் ஆல்சோ த ஹியூமன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இந்தியாவுமே ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்கோம்ல, தட் இஸ் ஆல்சோ Artemis Accord தான். ஸோ தட்ஸ் இட். பங்களாதேஷோட ரெப்ரசன்டேட்டிவ்னா ஆஷ்ரஃப் உதின் அப்படின்றவர் தான் வந்து ஹூ இஸ் த செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ். அவர் தான் இதை வந்து சைன் பண்ணியிருக்கு. இப்போ அப்போலோ 17 அப்படின்னு சொல்லி 1972 எப்படி லூனார் சர்ஃபேஸை ஃபர்ஸ்ட் க்ரூ போய் லேண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி 2025 பிளான் பண்ணாங்க. பட் அது டிலே ஆகிட்டுருக்கு. இப்போது 2026 இட் வில் பி லான்ச்ட். ஸோ நாசா மிஷன் ஃபார் லேட் 2026. அதில் தான் நம்மளோட ககன்யான் மிஷன்லேயும் இருந்து ஒருத்தர் வந்து அதில் ஆர்டிமிஸ் மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சுபான்ஷு சுக்லா அப்படின்றவர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தட் இஸ் த திங். தென் விச் கம்பெனி ஹேஸ் கமிட்டட் 61,077 crore டு எஸ்டாப்ளிஷ் வேர்ல்ட் கிளாஸ் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் இன் ஒடிசாவில் பாரதிப்புன்ற இடத்துல அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ ஒடிசாவோட இன்வெஸ்டர்ஸ் மீட் எப்படி குஜராத்தோட இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சோ, ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து தே ஆர் ஹேவிங் திஸ் இன்வெஸ்டர்ஸ் மீட். ஸோ ஆக்சுவலாக இது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்லேருந்து டிரைவ் பண்ணி எல்லா ஸ்டேட்ஸும் வச்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் வந்து குஜராத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இஸ் பிகாஸ் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர்னால குஜராத்தை ஹீ வாண்டட் டு டர்ன் இட் அஸ் ஒரு டெக் ஹப்பாக இல்லை ஒரு பிஸ்னஸ் ஹப்பாக மாற்றணும்னு நினச்சதுனால. ஸோ அதே மாதிரி இந்த எல்லா ஸ்டேட்ஸுமே தே டூ ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் மீட். ஸோ அதில் தான் வந்து IOCL 61,077 crore இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் அந்த டிஸ்கஷன் நடக்குமான்னா இல்லை, இதுக்கு முன்னாடியே நடந்துடும். பட் இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நிறையா விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலைஸ் ஆகிடும், எவ்வளோ ருபீஸ் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே ஃபைனலைஸ் ஆகிடும். பட் இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் தே வில் கம் அண்ட் ஜஸ்ட் ஷோகேஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குமுலேட்டிவாக ஒரு இடத்துல தே ஆர் மீட்டிங் அண்ட் அனௌன்சிங் சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு தட் ஸ்டேட் அப்படின்றது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரொடியூஸ் ஃபெனால், பாலிப்ரோப்ளீன், ஐசோபாலி ஆல்கஹால், HDPE, LLDPE, PVC அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒடிசா பாரதிப்பில் they are going to IOCL is going to have a complex petrochemical complex பண்ண போகிறதா இருக்குது. அதனுடைய அமௌண்ட் வந்து 61,077 crore. இதில் ஆக்சுவலாக இன்னும் ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு டியூவல் ஃபீட் கிராக்கர், அதாவது 2 டயர்ஸ் ஆஃப் ஃபீட் ஸ்டாக்ஸை வெரைட்டி ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டியூவல் ஃபீட் கிராக்கர் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் யூனிட்னு ஒன்று வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அதில் அந்த கெமிக்கல் நேம் இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே தான் இதில் வந்து இந்த ஃபினால் பாலிப்ரோபிலீன் இருக்குது, ஐசோப்ரோபிலீன் IPA இருக்குது. இது என்னதுன்னா ஹை டென்சிட்டி பாலிஈத்தீன், லீனியர் லோ டென்சிட்டி பாலிஈத்தீன், பாலிவினைல் குளோரைடு இதெல்லாம். ஸோ இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. தட் இஸ் எக்ஸிஸ்டிங்காக 15 million ton per annum ஆயில் ரிஃபைனரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோடு சேர்த்து பண்ணும்போது இட் வில் பி டன் வெல். அண்ட் இது வந்து 2029 இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம்ப்ளீட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஸோ இதன் மூலயமா பெட்ரோகெமிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜென்ரேட் ஆகும், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பிளாஸ்டிக்ஸ், ஃபார்மசிட்டிக்கல்ஸ் அண்ட் அக்ரோகெமிக்கல் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். பர்டிகுலர்லி பாரதீப்ன்ற இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால ஒடிசாக்கு தட் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் பண்ணுறாங்க. தென் 7th edition ஆஃப் போஷன் பக்வாடா அது வந்து லான்ச் ஆயிருக்கு 2025. ஸோ அது என்னைக்கு லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் April 8.
2025. இந்த போஷன் பக்வாடான்றது வந்து ஒரு 14-day or 15-day லாங் நியூட்ரிஷனல் அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ போஷன் அபியான்ற ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, ஸோ அதுக்கு மூலியமாக போஷன் பக்வாடான்றது வந்து ஒரு கேம்பெயின் எஸ்பெஷலி வல்னரபிள் குரூப்பில் உள்ள விமென் அண்ட் சில்ட்ரனை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் April 8th to 22nd of April வரையும் இந்த ஒரு ஃபோக்கஸ் பீரியட் இருக்கும். மேட்டர்னல் அண்ட் இன்ஃபேண்ட் நியூட்ரிஷன், டிஜிட்டல் ஆக்சசிபிலிட்டி, சைல்டுஹுட் ஒபிசிட்டியை எப்படி எதிர்கொள்கிறது, இந்த மாதிரியான அவேர்னஸ் கேம்பெயின்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம போஷன் அபியான் அந்த ஸ்கீமோட லிங்க் ஆகிருக்கு. ஆல்சோ இட் மேக் அஸ் டு அச்சீவ் அ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் டூ. ஸோ அதுதான் இந்த ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ 7th எடிஷன் வந்து இப்போ நடக்குது, நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் விமென் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து implementing body. So they are going to take care of this campaign along with Ministry of Rural Development, Health and Family Welfare, Education, Jal Shakti, Panchayat Raj. இந்த மினிஸ்ட்ரிஸும் வந்து அது கேம்பெயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் 1000 days என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தீம் என்ன ஃபோக்கஸ் ஆன் ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் ஃபர்ஸ்ட் சைல்டு நியூட்ரிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 1000 days இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. போஷன் ட்ராக்கர்ஸ், சிட்டிசன் மாடியூல் அதில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. மால் நியூட்ரிஷன், கம்யூனிட்டி பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட் மால் நியூட்ரிஷன் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் டு அட்ரஸ் த சைல்டு ஒபிசிட்டி, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தட் வில் ஆல்சோ பி டன். இந்த போஷன் ட்ராக்கருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன். நம்ம போஷன் அபியான் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் கீழே இருக்க ஒரு ட்ராக்கர். இது என்னென்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன், விமென் அண்ட் லாக்டேட்டிங் விமென் இது எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் சர்வீஸ் டெலிவரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இந்த ஒரு ட்ராக்கர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ பிஎம்ஐ ஃபீச்சர்லாம் இருக்குது. ரியல் டைம் மானிட்டரிங் லைக் செக்டார் வைஸ், பிளாக் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் ஆர் நேஷன் ஃபுல்லாகவே வந்து தே கேன் ட்ராக். ஸோ டேக் ஹோம் ரேஷன், ஹாட் குக்டு மீல், வேக்சினேஷன் ட்ராக் பண்ணுறது இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் விமென்க்கு. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ்மே இது ப்ரொவைட் பண்ணுது. மேனேஜ்டு இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் தான் இந்த ஒரு பர்டிகுலர் எம்ஐஎஸ் சர்வீஸ் தான் இந்த போஷன் ட்ராக்கர் இஸ் கிவிங். ஸோ இதை போஷன் ட்ராக்கரை வந்து நம்ம WCD மினிஸ்ட்ரி, தட் இஸ் விமென் சைல்டு அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து நேஷ்னல் கவர்னன்ஸ் டே இருக்கு இல்லையா, நேஷ்னல் கவர்னன்ஸ் டே, ஸோ டிவிஷன், நேஷ்னல் கவர்னன்ஸ் டிவிஷன், அது அப்போது March 1st 2021 அப்போது இந்த போஷன் ட்ராக்கரை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட child growth and WHO வந்து child growthக்கு it will be useful and data collectionக்கு it will be very useful and WHO வந்து growth chartலாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க for growing measuring devices at அங்கன்வாடி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே வந்து இந்த டேட்டா will be very useful. ஏன்னா இது வந்து ஒரு ரியல் டைம் டேட்டா, நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக இந்த ரியல் டைம் டேட்டான்றதுனால. ஸோ அந்த டேட்டா அந்த இன்டகிரேஷன் பார்ட் ஆஃப் போஷன் அபியானோட இருக்குது அப்படின்றதுனால அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து இதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் அதை வந்து அவங்க கேட்குறாங்க, அந்த டேட்டா கேட்குறாங்கன்னா கொடுக்கணும் இல்லையா, மக்களுக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஒரு மொபைல் பேஸ் ட்ராக்கிங் ஒன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட் மால்நியூட்ரிஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் பீப்புளுக்கு தான் அதிகமாக இந்த அமோனியா இருக்குது, ஹியூமோக்ளோபின் டிசீசஸ் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் வேணுன்றதுனால இட் இஸ் கிவன். ஸோ தட் இஸ் த திங் ஹியர். போஷன் பக்வாடா, the 14-day long campaign, national campaign. So yeah, that's it. So that's it for today. All the best for your exams and thank you.